புகையிலை கட்டுப்பாட்டில் வந்து நம்ம வந்து புகையிலை பொருட்களை வந்து எந்த வடிவில் வந்து பயன்படுத்தினாலும் அது வந்து பாதிப்பை உருவாக்குன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த புகையிலை பொருட்களில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த அட்வர்டைஸ்மெண்ட். அதே மாதிரி பொருட்களை வந்து கொண்டு வரதன் மூலமாக அந்த பழக்கத்துக்கு வந்து அவங்கள உருவாக்குறது. இப்போ நம்ம பார்த்துருப்போம் சின்ன வயசுலலாம் அந்த வந்து இந்த சிகரெட் வந்து மிட்டாயில் இருக்கும். ஸோ அது வந்து தடை செய்யப்பட்டது. ஏன்னா அது வந்து கோட்பாவுடைய செக்ஷன் 5 வயலேஷன், நேர்முக மறைமுக விளம்பரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதன் மூலமாக குழந்தைகள் அதை கற்றுக்கொள்வார்கள் சிகரெட் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை கூல்லிப்புங்கிற ப்ராடக்ட். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கூல்லிப் மாதிரியே இன்னொரு ப்ராடக்ட் ஹெர்பல் ப்ராடக்ட்னு சொல்லி கொண்டு வந்துட்டு அந்த கூலிப்லேருந்து விடுபடுறதுக்குன்னு சொல்லி அதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு தவறானது. அப்படி வந்து விடுபடவும் முடியாது. அது செசேஷன் சொல்லக்கூடிய அதிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு மருத்துவ முறை கிடையாது. இது வந்து மறைமுகமாக இந்த கூலிப்பை வந்து விளம்பரப்படுத்துவதற்கும் அதை குழந்தைகள் மத்தியில் திணிப்பதற்குமான ஒரு விஷயம்தான். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். அது நமக்கே வந்து வந்திருக்கு, நம்மளோட பேர் போட்டே வந்துட்டு அது வந்து வந்திருக்கு. அது என்ன ப்ராடக்ட் அப்படின்றத வந்து நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுடைய வீட்டுக்கே வந்து சேர்ந்துருது. அதை பற்றிலாம் கவலையே இல்லை. நம்ம போய் கடையில் வாங்குங்கிறதெல்லாம் இல்லை. இது பயங்கர சேஃபாக டபுள் பேக்கிங் போட்டு ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இங்கிட்டு ஓப்பன் பண்ண முடியல. ஓகே, ஸோ இந்த ப்ராடக்டை அது பேர் கூட பார்த்தா கூல் வைப்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இட்ஸ் அ வயலேஷன். அந்த பேர்லேயே இந்த மாதிரி ப்ராடக்டை வந்து கொண்டு வருது. இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது உள்ளே இருக்கக்கூடிய அந்த இதையும் பார்க்குறோம். பேக்கிங் பயங்கரமாக இருக்குது. சரி, இதுலேயே பண்ணலாம். இது என்னன்னு சொல்கிறோம், இது வந்து ஹெர்பல் ப்ராடக்டா இல்லை இது வந்து கூல்லிப்பா? கூல்லிப் ப்ராடக்டை இந்த மாதிரி வந்து கொண்டு வர்றது வந்து இது சாரகேட் அட்வர்டைஸ்மெண்ட், மறைமுகமான விளம்பரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து தடை செய்யப்பட்ட ஒரு பொருள். நிச்சயமாக இவர்கள் மேல் வந்து நம்ம நடவடிக்கை எடுக்க வேண்டியது. இது மட்டும்தான் அப்படின்னு பார்த்தோம்னா இது மட்டும் கிடையாது, இன்னொரு ப்ராடக்ட்டும் வந்துருக்குது. நம்ம மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட் வரும்னு நினைக்கிறேன். இது அடுத்த ப்ராடக்ட்டு. ஸோ இதுவும் வந்து அதே மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ அதுவும் வந்துருச்சு, அதையும் நம்ம வந்து பார்த்தோம். இது வந்து இது ஒரு இது நீங்கள் அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த கூல்லிப்பினுடைய அந்த படத்தோட இதுவே இருக்கும். அந்த டிசைன் வந்து இந்த மாதிரியான இந்த கலர் வந்து அதை உள்வாங்கியதாகவே இருக்கும். இப்போ பார்ப்போம், இதையும் ஓப்பன் பண்ணுவோம். இது பார்த்தோம்னா பாருங்க, இது என்னது? இது வந்து இதை வந்து வெளியில் வந்து குழந்தைங்க வந்து யூஸ் பண்ணாங்கன்னா கூல்லிப்புன்னு சொல்லுவோமா, இது ஹெர்பல் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். இது தேவையில்லாமல் குழந்தைகளை இந்த ப்ராடக்டை நோக்கி வர வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இது வந்து தமிழக அரசு வந்து முழுமையாக தடை செய்யணும். அதற்கான வேலைகளை நம்ம வந்து நன்றி.